இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே அவரோட வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மராத்தியில ரீசெண்டா ரிலீஸ் இருக்கக்கூடிய தேவ்கேல் அப்படின்ற ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா 15 வருஷங்களா ஊருக்குள்ள, அதாவது மகாராஷ்டிரால இருக்க ஒரு கிராமத்துல ஹோலி பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல ரொம்பவே அமானுஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்களே கடவுள், அந்த கடவுள் அன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க பாவம் பண்ணியிருந்தாங்க, அதாவது இது நாள் வரைக்கும் அந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கவங்க பாவம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு இறந்து போவாங்க. சோ இது 15 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. 15 மரணங்கள் கிட்ட ஏற்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க தேடி எழைய ஆரம்பிக்கிறாங்க. எக்கச்சக்கமான ட்விஸ்ட்கள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத நாம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீலே ஹோலி பண்டிகை எப்போ மர்ம மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை தான் ஊர் மக்கள் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதால இந்த ஊர் மக்களோட கல்ச்சருக்கு போகுமா, இந்த ஊர் மக்கள் சங்காஷூர் அப்படின்ற ஒரு அரக்கனை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பின்னாடி நமக்கு தெரிய வரும். இப்போ இப்படி மட்டும் வச்சுப்போ, சங்காஷூர் அப்படின்ற ஒரு அரக்கன் அவங்க ட்ரெடிஷனல் முறையில வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. சங்காஷூர் அப்படின்ற ஒரு கேரக்டர் மாஸ்க் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஊர் மக்கள், அதாவது அந்த வேடம் கட்டுவாங்க இல்லையா, அவங்க ஆடல் பாடலோட பயங்கர எனர்ஜியோட ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த ஹோலி பண்டிகையோட சிறப்பம்சம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சாச்சு இல்லையா, ஊருக்குள்ள போகலாமா? மகாராஷ்டிரால இருக்க ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு புது போலீஸ் ஆபீசர் வரணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலைகளும் தடபுடலா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வரவர் எப்படி இருக்க போறாருன்னு தெரியல. நம்ம பார்த்து நடந்த கூட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே லாஸ்ட் இம்ப்ரெஷனா போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்க வேலைகள் எல்லாத்தையும் போலீஸ்காரங்க செஞ்சுக்கிட்டே இருக்க. இன்னைக்கு வரதா அந்த போலீஸ்காரர் லேட்டு. இதனால அங்க இருக்க ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் நம்ம என்னதான் பார்த்து பண்ணாலும் அவர் வரப்போறது லேட்டு அப்படின்ற மாதிரி முடிவாயிடுச்சு. நான் போய் கடவுளுக்கு பூஜை பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோவான விஸ்வா அப்படின்றவரை காமிக்கிறாங்க. இவருக்கு ஃபேமிலியா இருக்கிறது இவரோட அப்பா மட்டும்தான். வயசான காலத்துல அவர் இவர் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு லேட்டா வர்றது கூட இதுதான் காரணம். அப்பாவோட கைகள் நடுங்கிட்டே இருக்கிறதால இவர் ஷேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வந்திருக்கிறது புது இடம், அதனால நீங்க அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஈவினிங் நான் உங்களை வெளியே கூட்டு போறேன். அண்ட் இப்போ நான் என்னோட வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போக, இவர் பார்க்க ரஃப் அண்ட் டப்பா இருந்தாலும் இவரோட முதல் அறிமுகமே அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி தயக்கத்தை கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னா, வந்ததும் முதல் வேலை அங்க இருக்க எல்லாருமே ஃபார்மாலிட்டிஸை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரைட்டா ரெஸ்ட் ரூம் எங்கன்னு கேட்கிறாரு. அதை யூஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவரை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாருக்குமே லைட்டா முகம் சுழிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா இவங்க எதிர்பார்த்தது ரஃப் அண்ட் டஃபான ஒரு ஆளு, இங்க வந்திருக்கிறது ரொம்ப சாஃப்டான ஆளா இருக்காரு பெருமாள். பின்னாடி போய்கிட்டே இருக்கும்போது அவர் ஒருத்தரோட பேரை கேட்டு அறிமுகமாயிக்கிறாரு. அதே சமயத்துல அங்க இருக்க போலீஸ்காரர் இந்த ஏரியாவை சுத்தி இருக்க கிராமங்களை விவரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பன்னு பார்த்து இவருக்கு சீனியர் ஆபீசர் மூலமா ஒரு வீடியோ லிங்க் வர ஆரம்பிக்குது. அதை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. 15 வருஷங்களா இங்க ஹோலி பண்டிகை நடந்துகிட்டு இருக்கு. அந்த 15 வருஷமும் மர்மமான மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இது கடவுள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெருமாள், ஊர் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்க மிஷன் என்ன? போலீஸ்காரங்க இந்த விஷயத்தை ஏன் வெளியே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சரமாரியா கேள்விகள் எழுப்பிக்கிட்டு அவரோட யூடியூப் சேனல்ல இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்க. இந்த விஷயத்தை தான் அவரோட சீனியர் ஆபீசர் ஷேர் பண்ணியிருக்காரு. கரெக்டா சீனியர் ஆபீசரும் போன் பண்ண. அது மூலமா தான் இவங்க 2 பேருமே பயங்கர க்ளோஸா இருப்பாங்க. சொல்ல போனா இவரை காப்பி அடிச்சுதான் இவரோட சீனியர் ஆபீசர் பாஸே ஆயிருப்பாரு. ஆனா இப்போ அந்த மனுஷன் ஒரு பெரிய லெவல்லையும் இவர் அவருக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத பேசுறது மூலமா நமக்கு காமிச்சிட்டு, உன்னை அங்க காமிச்சது நீ ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நம்மளாம் கிடையாது. அந்த ஊர்ல பல வருஷமா மர்மமான மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க வழிபடுற அரக்கன் தான் அவங்களை கொன்னுகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றதெல்லாம் தெரியாது. இதனால நீ அந்த கேஸை டேக் ஓவர் பண்ணி உன்னால முடிஞ்ச விஷயங்களை பண்ணி ஆகணும்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி சலிப்பா இருந்தாலும் வேற வழி இல்லாம அந்த கிராமங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரியா, அவர்கிட்ட போய் அந்த தேவ்கல் அப்படின்ற ஒரு ஊரை சொல்லும்போது அங்க இருக்க எல்லாருமே மௌனமாகறாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் இருக்கா இல்லையா, அவர் மட்டும் பேச ஆரம்பிக்கிறார். சார், அந்த ஊருக்கு ஹோலி பண்டிகை அப்படின்னா காவலர்கள் போறது தடை விதிச்சிருக்காங்க. நாம அடுத்த நாள் போவோம், யாராவது இறந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி நோட்ஸ் எழுதிக்கிட்டு வந்துகிட்டே இருப்போம் சார். அந்த ஊர்ல தப்பு பண்ணவங்களை ஹோலி பண்டிகை அன்னைக்கு அந்த அரக்கன் பழி வாங்குவா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால அங்க பெரிய கோலமா இருக்கும், அதுல பாடி மிதந்துகிட்டு இருக்கும் சார். அடுத்த நாள் காலையில தான் நம்ம ஊருக்குள்ளே போக அனுமதி அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவருக்கு இது மேலாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல அங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஹோலி பண்டிகையான அன்னைக்கு அவங்க கிளம்பிக்கிட்டே இருக்க பேரெல்லாம் அந்த ஊர்ல காமிக்கிறாங்க. நிறைய மக்கள் கூடி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கோலாகலமா கொண்டாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிலர் கடவுள் கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் பண்ணது தப்புதான், அது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டுறேன், என்ன எதுவும் பண்ணிடாதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த அரக்க கடவுளை பார்த்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கற்பனை அதே ஊர்ல இருக்க ராஜன் அப்படின்றவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த திருவிழாக்கள்ல எல்லா வேலைகளும் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது கூடவே 4-5 சின்ன பொண்ணுங்க கிட்ட போய் எதுக்காக நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வரல, நீங்க நாளைக்கு வந்துடணும் என்ன அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு போல. இந்த விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது கூடவே ஒரு அப்பாவான குரு அப்படின்றவர் தான் இந்த பல்லக்கு தூக்குற வேலைகள், அதாவது கடவுளுக்கு பல்லக்கு தூக்குற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த ராஜன் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயத்த சங்கர் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீங்களே வச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு போலீஸ் வர சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க எல்லாருமே மௌனமாகறாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஹோலி பண்டிகையான இன்னைக்கு போலீஸ்காரங்க உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா கடவுள் தப்பு பண்ணவங்களை வதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போலீஸ்காரங்க இங்க வந்தாங்க அப்படின்னா அது கலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த அரக்க கடவுளோட புனிதத்தன்மை கெட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போலீஸ்காரங்க இங்க எதுக்குமே வரக்கூடாது அப்படின்னு மாதிரி இருக்கும். அதை தாண்டி புதுசா வந்திருக்க விஸ்வா உள்ள போறாரு. அங்க இருக்க எல்லார்கிட்டயும் பேசணும் ட்ரை பண்ணும்போது ஊர்ல இருக்கிற வழக்கங்கள் அண்ட் ஊர்ல நடந்துகிட்டு இருந்த சடங்குகள் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி ஊர் தலைவரும் சரி அங்க இருக்க யூத் மெம்பரும் சரி முதல்ல நீங்க இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிக்கிட்டே இருக்கும்போது விஸ்வா கடுப்பாக்குறாரு. என்னோட வேலை என்ன அப்படின்றது நீங்க சொல்ல தேவையில்ல அப்படின்ற மாதிரி அந்த யூத் மெம்பர் இருக்கா இல்லையா கன்னத்திலே ஒரு அறையை கொடுத்து நாங்க இன்னைக்கு இங்கதான் பந்தோபஸ்து பண்ண போறோம், உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்கடான்னு சொல்லும்போது ஊர் தலைவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி பந்தோபஸ்து கொடுத்துக்கோங்க, ஆனா ஒரு நிபந்தனையோட எங்களோட சடங்குகளை நீங்க எதுலயுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் சங்கராசூரா அப்படின்ற மாதிரி வேஷமிட்டு மக்கள் ஆடி வரும்போது நீங்க அவங்கள தடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு அவங்க சம்மதிக்கிறாங்க. முதல் வேலையா 15 வருஷங்களா பக்கத்துல இருக்க ஒரு குளத்துலதான் பணம் கிடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அங்க போறாங்க. ஆட்களை நிக்க வைக்கிறாங்க. அது கூடவே மெயினான எல்லா இடங்களையும் நிக்க வச்சு சோதனைகள் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுவும் அசம்பாவிதம் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட சடங்குகள் அப்படி போக ஆரம்பிக்குது. சங்கராசூரா வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு சிலர் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதை மக்கள் கண்டு கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் விஸ்வாவோட அப்பா இருக்கா இல்லையா அவருக்கு விஸ்வா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போன் எடுக்கல. பயந்து போறாரு. அங்க இருக்க எல்லாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கோங்க, நான் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக உடம்புக்கு முடியாம அந்த நபர் போன் எடுக்க முடியாம படுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அவருக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாரு. அது கூடவே போன் பண்ணி அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் எல்லாம் ஓகே தானே, பாதுகாப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நல்லா கேட்க எல்லாமே கரெக்ட் தான் சொன்னதால இவர் கொஞ்ச நேரம் அப்பா கூட ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் காலையில அவர் தூங்கிட்டே இருக்கும்போது இவரோட கதவை யாரோ வேகமா தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒன்னும் புரியாம திறந்து பார்க்கும்போது இவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம், அதாவது இத்தனை பாதுகாப்புகளை தாண்டி அந்த ஊர்ல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்க அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு சின்ன பையனோட பிளாஷ்பேக் போக ஆரம்பிக்குது. அவனோட அம்மா இவங்க இந்த அரக்கரை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சங்கராசூரன் இருக்கா இல்லையா அவன் அந்த வேதங்கள் எல்லாத்தையும் திருட்டிட்டு கடலுக்குள்ள போய் சங்குக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அதை எடுத்துட்டு வரணும், அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணர் இருக்கா இல்லையா அவர் அந்த மீன் வடிவிலான அவதாரத்துல போய் வேதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க சங்கராசூரன் அந்த வேதங்களை கொண்டு போயிருந்தாலும் அதுக்கான காரணம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா பாமர மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை மேம்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலைகளை அவர் பண்ணிருப்பாரு. இதனாலதான் இந்த மக்கள் இந்த சங்கராசூரனை கடவுளா வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அம்மா பையன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இவங்களோட அப்பா கூட ஒரு 3 பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்பா பயங்கர போதையில இருக்காரு. அந்த 3 பேருக்குமே அந்த குழந்தையோட அம்மா அடையணும் அப்படின்றது ஆசையா இருக்கு. அதுக்குண்டான வேலைகள் அதுக்குண்டான வார்த்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அதே சமயத்துல ஹோலி பண்டிகையான இன்னைக்கு அந்த அரக்க கடவுள் இருக்காங்க இல்லையா அந்த வேடமிட்டு ஒரு நபர் ஓடி வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க எல்லாருமே அதாவது இந்த சின்ன பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அவனுங்க எல்லாருமே அந்த வேடம் பயமுறுத்த ஆரம்பிக்குது. குறிப்பா இவனோட அப்பா பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அம்மாவும் அந்த ஆரத்தி எல்லாத்தையும் எடுத்து காட்டும் போது இவனுக்கு அந்த கடவுளோட வேஷம் மேல அவ்வளவு ஒரு ஈர்ப்பு வராரு. அண்ட் பெரியவனானதும் அந்த கடவுளோட வேஷம் போட ஆரம்பிக்கிறா. இப்போ பிரசன்ட்ல அந்த பொணத்துக்கு முன்னாடி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க ஒரு நபர் உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஒருவேளை அந்த பையன் தான் இவன் தான் இந்த கொலையை பண்ணிருப்பானோ அப்படின்னு ஒரு டவுட்டோட பிரசன்ட்லயே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இறந்து போய் கிடக்கிறது யார் அப்படின்றது புரியல. வழக்கம் போல ஊர் மக்கள் எல்லாருமே அதை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கடவுள் இவனை பலி எடுத்துட்டாரு அப்படின்னா அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கா இல்லையா இதனால அது யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி திருப்பி பாக்குற எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. ராஜன் அப்படின்னு ஒரு கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா அவர் தான் அங்க இறந்து போய் கிடக்குறாரு. இறந்து போனது தன்னோட பையன்தானு தெரியாம பூஜைகள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குரு அப்படின்னு கேரக்டர் சொன்னேன். அவர் வரும்போது இதை பார்த்ததோ அப்படின்னு நெஞ்சே பிடிச்சிருச்சு. ஒரு மாதிரி சோகத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஊர் மக்களுக்கு மத்தியில இந்த ராஜன் ரொம்ப நல்ல பெருதா வச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது இவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னா அவர் என்ன பாவத்தை பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு சைடா பேசிக்கிட்டே சரி கடவுளால இவன் கொல்லப்பட்டுட்டான், நம்ம ஆக வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பணத்தை கொண்டு போய் எரிக்கணும்னு ட்ரை பண்ணும்போது இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா ஓடி வந்து பணத்து மேல கை வச்ச எல்லாருக்கும் ஒரு அடி கொடுத்து யாரை கேட்டுட்டா இந்த பணத்தை நீங்க எடுத்தீங்க, இங்க நடந்துகிட்டு இருக்கிறது கடவுளால நடந்ததா இல்ல ஏதாவது ஒரு மனிதனால நடந்ததா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நாங்க பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த மத்த வேலைகள் எல்லாமே நடக்கணும், இதுக்கு நடுவுல யாரும் தலையிடக்கூடாது, ஃபாரன்சிக் டீம் இங்க வந்தாகணும் அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாத்தையும் சொல்லும் போது ஊர் மக்கள் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது கடவுள் நடத்தி வச்ச ஒரு கொலை, அவன் பாவம் பண்ணியிருக்கான் போல, கடவுள்
கடவுள் உயிரை எடுத்துட்டாரு. எங்களோட சமுதாயப்படி இறந்து போனவரை நல்லடக்கம் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது கடவுளுக்கு நாங்க செய்யற ஒரு தீங்கு மாதிரி ஆயிடும். ஒழுங்குமுறை தான் இதை கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது ஹீரோ ஒரே முடிவுல தான் இருக்காரு. நான் அதை செக் பண்ணாம தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா நின்னுகிட்டே இருக்கும்போது இவர் கூடவே இன்னொருத்தர் சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த பொணத்தை பார்த்த மாதிரி அரக்கன் வேஷம் போட்ட ஒரு நபரை காமிச்சாங்களே, அவர் தான். இங்க இறந்து போன நபர் ரொம்ப நல்ல மனுஷர், அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்றது நம்ப முடியல. இதுக்கு பின்னாடி உண்மையா கடவுள் தான் இருக்காரா, இதை இந்த போலீஸ்காரர் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சத்தமிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஊர்க்காரங்க எல்லாருமே அவரை முறைக்கிறாங்க. அதே சமயத்துல ஃபாரன்சிக் டீம்ல இருந்து வந்து அந்த உடலை பரிசோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான வெள்ள முடி ஒண்ணு கிடைக்குது. அது கூடவே மத்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை லேபுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதே சமயத்துல இறந்து போனவரோட வீட்டுக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள போக்க அங்க சரிகா அப்படின்ற ராஜனோட மனைவியை நமக்கு காமிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் இவருக்கு பயங்கரமான ஷாக். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்களே தவிர ஒரு வார்த்தை கூட பேசல. சோ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாசிட்டிவ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்திருக்கு போல, அதை நமக்கு ஃபர்தரா ரிவீல் பண்ணாம அங்க இருந்து இவர் மௌனமா கிளம்பிட்டாரு. அப்படியே கற்பனை போலீஸ் ஸ்டேஷன்ல மக்கள் எல்லாருமே போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒழுங்குமுறை அந்த டெட் பாடியை கொடுத்துருங்க, கடவுளோட கோபத்துக்கு ஆளாகாதீங்க அப்படின்ற மாதிரி முழக்கங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது இவர் இதை பெருசா கேர் பண்ணிக்கல. அங்கிருந்து கிளம்பி லேபுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. இறந்து போன அந்த உடலை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சில தடயங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட பின்னன் தலையில பயங்கரமான அடிபட்டிருக்கு, அதுல ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவர் மூழ்கடிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருக்காரு. சோ இது ஒரு கொலை, இது ஒரு மர்மமான மரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி தீர்த்து சொல்லிட்டு அது கூடவே அவரோட உடம்புல இருந்து வெள்ளை கலர்ல முடி மாதிரி ஒன்னு எடுத்தாங்க இல்லையா, அது ஒரு அனிமலோடது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க. என்ன அனிமல் அப்படின்றத எக்ஸாமின் பண்ணாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த உடம்புல இருந்து இன்னும் நிறைய எவிடன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்க ஃபெசிலிட்டிஸால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இதனால பாடியை மும்பைக்கு கொண்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. ஏன்னா வெளியில அந்த டெட் பாடியை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி போராடிட்டு இருக்கானுங்க. இப்ப மும்பை போகணும் அப்படின்ற மாதிரி நீங்க டிமாண்ட் பண்றீங்க, எனக்கு ஏதாவது ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிடைச்சது அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்ல அந்த சமயத்துல தான் இவரோட உடம்புல இருந்து ஒரு சின்ன தங்க செயின் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். அதை போலீஸ்காரர்கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் இந்த மும்பை கொண்டு போற வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வரும்போது விஸ்வாவை எதிர்த்துக்கிட்டு அந்த யூத் லீடர் இருக்கா இல்லையா, அவர் ஆளுங்களை எல்லாரையும் கூட்டு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இறந்து போனவரோட மனைவி வரைக்கும் இங்கதான் இருக்காங்க, பணத்தை கொடுக்கறதுல உங்களுக்கு என்னையா பிரச்சனை இருக்கு, அது கடவுளால நடந்த கொலையா, எதுக்கியா இப்படி எங்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்களோட ட்ரெடிஷன் எதுக்கியா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பல வாதங்களை முன்வைக்கும் போது ஹீரோ கொஞ்சம் கூட மசிறதா தெரியல. கிடைச்ச அந்த சைனா பத்தின இன்வெஸ்டிகேஷனை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு சின்ன கிராமம் அப்படின்றதால நிறைய இடங்களுக்கு போய் விசாரிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது, இதனால அங்கங்க நகைகள் எல்லாத்தையும் விற்பாங்க இல்லையா, அது ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஸ்டார்டிங்ல இறந்து போற நபர் சங்கர் அப்படின்றவர் கூட சண்டை போட்டாருன்றோம் இல்லையா, அந்த நபரோடதுதான் இது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அந்த நபரோட அப்பா கிட்ட போய் இது உங்களோட ஃபேமிலியோட தான் கேட்கும்போது அவர் இதை கவனிக்கிறாரு. அம்மா இது என்னோட தான் இருந்தது, நான் என்னோட பையனுக்கு கொடுத்தேன், ஆனா இந்த செயின் கூடிய ஒரு விநாயகரோட டாலரையும் சேர்த்து கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை எடுத்துக்கிட்டு சங்கர் கிட்ட போறாங்க. இதை காமிச்சு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் முன்னுக்கு பின் முரணான பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவரை கைது பண்ணி கூட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல இந்த சங்கராசுரன் வேஷம் போட்ட ஒரு நபரை காமிச்சாங்க இல்லையா, அந்த நபர் ஒளிஞ்சுக்கிட்டு இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட கையில அந்த விநாயகரோட டாலர் இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இப்பயும் அவர் மேல நமக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி அந்த பிளாஷ்பேக் உள்ளே போக ஆரம்பிக்குது. சங்கராசுரனை பிடிச்சு போன அந்த குழந்தை இருக்கு இல்லையா, சங்கராசுரனுக்காக செவத்துல இந்த வரைபடத்தை எல்லாத்தையும் வரைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து அப்பா பயங்கர போதையோட வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறார். அது அவர் பின்னாடி ஒரு 3 பேர் இவங்களோட மனைவி அடையணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, வர ஆரம்பிக்கிறாங்க. இவர்கிட்ட சரக்கு கொடுத்துட்டு இவரோட மனைவி அடையணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க இவங்களை கட்டையால் அடிச்சு வெளியே துரத்திட்டுறாங்க. இதனால கோவப்படிஞ்ச கணவர், உன்னால எனக்கு எந்த உபயோகமும் இல்ல, அவனுக்கு கூட போன அப்படின்னா எனக்கு ஃபுல்லா சரக்கு தருவானுங்க, இதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள துன்புறுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த பையன் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்துதான் வளர்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சின்ன பையனுக்கு அப்படியே ஃபேட் அவுட் ஆகி பிரசன்ட்ல ஒரு நபர் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த சின்ன பையன் இவனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாட்ட நமக்குள்ள இங்க அப்படியே கொடுத்துட்டு இவரும் பாத்தீங்கன்னா அந்த சங்கராசுரன் வேஷம் விட்டுட்டு தான் ஆடிக்கிட்டு வருவாரு. பக்கத்து ஊருக்காரங்க இவரை புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. இவரோட மனைவி இவர் வெளியே தள்ளி விட்டு இருப்பாரு. மனைவி பயங்கரமா தட்டிக்கிட்டு நீங்க இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் பயந்துகிட்டு இதை வேணான்னு சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஊருக்குள்ள பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, இப்போ இந்த வேஷத்தை போட்டு ஆடணும் அப்படின்னா போலீஸ்காரங்க நம்மள பிடிக்க வாய்ப்பு இருக்கு, ஏற்கனவே போலீஸ்காரங்களோட பார்வையே சரியில்லையே அப்படின்ற மாதிரி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட மனைவி நம்மளோட சாப்பாட்டுக்கு நீ என்ன பண்ணுவ, நீ இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணி சம்மதிக்க வைக்கிறாங்க. அது அப்படியே கற்பனா விஸ்வா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் ஒரு சஸ்பெக்ட புடிச்சு வச்சிட்டாரியா, அவர்கிட்ட இதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் அதாவது இறந்து போன நபர்கிட்ட இருந்து
இருந்து இந்த மனுஷன் கொஞ்சம் கடனை வாங்கியிருக்காரு. அந்த கடனை திருப்பி தர முடியாததால தான் இந்த செயினை நான் அவங்கிட்ட கொடுத்தேன், மத்தபடி எனக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஊருக்குள்ள 15 வருஷங்களா 15 கொலைகள் நடந்திருக்கு. அதாவது மர்ம மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த கடவுள் தான் காரணம், கடவுள் தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஸ்வாவால இது ஏத்துக்கவே முடியல. 15 வருஷமா கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட விசாரிக்கும் போது மக்கள் ஒரே ஒரு வார்த்தை தான், கடவுள் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்களை ஈஸியா கடந்து போய்கிட்டே இருக்கு. இவருக்கு இது ஒரு காம்ப்ளிகேட்டடா போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த டாலர் வச்சிருந்தாலியா அந்த நபர் சந்தேகத்துக்குரிய வகையில சுத்திக்கிட்டே இருக்காரு. அவரை பிடிச்சி ஹீரோ விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த மனுஷன் இவங்களை பார்த்ததும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்க. ஒன்னும் புரியல, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கான். அவனை பிடிச்சாக்கணும் அப்படின்ற மாதிரி தேடி பிடிச்சி, நீ எதுவுமே பண்ணல, நீ இந்த கடவுள் விஷயத்தை தான் போட்டு சுத்திக்கிட்டு இருக்க, ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி, நான் எங்களை பார்த்து நீ எதுக்காக ஒண்ணும் என்னத்தை தான் மறைச்சிக்கிட்டு இருக்க, உண்மையை சொல்லிடா அப்படின்ற மாதிரி அவனை அதட்டி கேட்கும் போது அந்த டாலரை கையை காமிக்க ஆரம்பிக்கிறான். இது எப்படி வந்தது அப்படின்னா, இவனோட குழந்தைக்கு கால் உடைஞ்சு போயிடுச்சு. இதனால பயங்கர சோகத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு இந்த சங்கராசுரன் வேஷமிட்டு ஆட்டம் முடிச்சு சரக்கடிக்கணும் அப்படின்ற மாதிரி போனேன். அதாவது அந்த ராஜன் இறந்து போனார் இல்லையா, அன்னைக்கு அதே நாள்தான் ராஜன் இவரை வந்து சந்திக்கிறார். இவரோட கஷ்டத்தை பார்த்துட்டு இவருக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி அந்த டாலரை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த டாலர் உண்மையாவே யாருடையது அப்படின்றது இந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால இதை வாங்கலாமா வேணாமா, இல்ல கொண்டு போய் வைக்கலாமா வேணாமா அப்படின்ற தாட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்போது ராஜன் இறந்து போயிட்டார் அப்படின்ற தகவல் கிடைக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன் சார். மத்தபடி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டுக்கு போறாங்க, செக் பண்றாங்க. ஒடிஞ்சு போன காலோட அவரோட பொண்ணு இருக்காங்க. இதனால ஹீரோ உதவணும் அப்படின்ற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சங்கராசுரனோட வேடம் விட்டு ஆடக்கூடிய ஒரு மாஸ்க் இருக்கிறத கவனிக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்குள்ள 1000 எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியில நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அந்த ராஜன் ஒரு பள்ளியை நடத்திட்டு வரார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை கவனிக்கிறாங்க. ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் ராஜன் ரொம்ப நல்லவர், யாரை கேட்டாலும் உதவுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சங்கராசுரன் இருக்கிறது உண்மை அப்படின்னா பாவம் பண்ணவங்களை தானே கொலை பண்ணணும், இவரை எதுக்காக அந்த வதம் பண்ணணும், அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்க கொலி கிட்ட பேசிக்கிட்டே அவர் நடத்தின பள்ளி இருக்கு இல்லையா அங்க போறாரு. அந்த நபரை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஒரு 60-70 பெண்கள் கிட்ட இங்க படிக்கிறாங்க, அதாவது குழந்தைகள் இங்க படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். வெளியூருக்கு போய் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மனுஷன் குழந்தைகளுக்கு உதவுனார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ நல்லவனா இருந்து இறந்து போயிருக்கானே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ள இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அது மூலமா நமக்கு இங்க ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, ராஜனோட மனைவியை பார்க்கும்போது இவர் ஒரு மாதிரி சோகமா அங்க இருந்து வந்திருப்பாரு. ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம் என்ன அப்படின்னா 2 பேரும் காதலர்களா இருந்திருப்பாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பல கனவுகளோடு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துலதான் ஃபேமிலியோட பிரஷர் தாங்க முடியாம அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவரை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்னைக்கு போனவங்க தான் அதோட இந்த ஊர்ல தான் அவர் சந்திச்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்பா கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அவரும் நிறைய அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்துலதான் மும்பைக்கு பாடி அனுப்பிச்சு வச்சாங்க இல்லையா, அவர்கிட்ட இருந்து போன் கால் வர ஆரம்பிக்குது. பயங்கரமான ஒரு எவிடன்ஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த எவிடன்ஸ் மூலமா இவங்களுக்கு ஒரு 2 விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு அனிமலோட முடி அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த அனிமல் காட்டுக்குள்ள வாழ்ற ஒரு வைல்டு கவ் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுற, அதாவது தமிழ்ல மறை அப்படின்ற மாதிரி ஒரு அழைக்கப்படுற ஒரு விலங்கா இருக்கும். அந்த விலங்கோட முடி இங்க எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அண்ட் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இறந்து போனவரோட வாய்க்குள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்களை கடிச்ச மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிருக்கு, அதாவது ஸ்கின் கிடைச்சிருக்கு. அதோட டிஎன்ஏ சாம்பிள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதோட ஜெண்டர் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்காக மேல இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இந்த கேஸ்ல ஒரு சின்னதா எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி முகம் பிரகாசமாக ஆரம்பிக்குது. அது மூலமாவும் அந்த டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் யாரையோ ஒருத்தவங்க கடிச்சிருக்காரு, அவங்களோட தோல் இதுல பதிவாயிருக்கு. ஸோ கொலை பண்ணவனோட உடம்புக்குள்ள இவரோட பல்லச்சு கண்டிப்பா பதிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல கணேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட கால்கள்ல கடிச்ச மாதிரியான ஒரு தழும்புகள். இவரோ அந்த சங்கராசுரன் வேடமிட்டு ஆடுற ஒரு நபர் தான். அதாவது ஸ்டார்டிங் சீன்ல அந்த வேடமிட்ட போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலியா, அந்த நபர் தான் இவரா இருக்கும். இப்போ அப்படியே ஓரமா வச்சுட்டு பிளாஷ்பேக் உள்ள போகணும் அப்படின்னா அந்த குட்டி பையன் இருக்காரு, அவனை கூப்பிட்டு அம்மாவை அடையணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்களே. அவனுங்க பயங்கரமா துன்புறுத்திக்கிட்டே இருக்கானுங்க. இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லும் போது, நீ ஒன்னும் கவலைப்படாதரா, நம்ம வழிபடுற கடவுள் அவனுங்களை கண்டிப்பா தண்டிப்பாரு அப்படின்ற மாதிரி அம்மா அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல வெளியில அந்த சங்கராசுரன் வேடமிட்டுக்கிட்டு இருக்க ஒரு நபர் அந்த 3 பேரையும் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்களை இவன் கவனிக்கிறான். சோ இவனோட மனசுக்குள்ள சங்கராசுரனை பத்தி விஷயங்கள் ஆழமா பதிய ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு போன வாட்டி ஃபேட் அவுட் பண்ண மாதிரி இந்த வாட்டி ஃபேட் அவுட் ஆகி ஒரு நபர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அதே மாதிரி கடவுள் வேஷமிட்டு ஆடிக்கிட்டு இருக்க ரகு அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். சோ இதுக்கு மொத்தம் 3 பேர் கடவுள் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 பேர்ல இவர் யாரா இருக்கும்
அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய நமக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா இந்த சங்கராசுரன் வேஷம் போடுற உடை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஸ்டேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்குது. பிடிச்ச வச்சனோட உடம்புல ஏதாவது தழும்பு இருந்தது அப்படின்னா இவன் தான் அந்த கொலையை பண்ணது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா. ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்ல. ஆனா அதே சமயத்துலதான் ஊர் மக்கள் மறுபடியும் வந்து அந்த பணத்தை கொடுத்துருங்க, இல்லைன்னா கடவுளோட சாபத்துக்கு நாங்க ஆளாயிடுவோம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த வாட்டி இறந்து போறோட ஃபேமிலி இருக்காங்க, அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. முன்னாள் காதலி அங்க வந்ததால இவருக்கு பேச முடியாம அப்படி ஸ்டக் ஆகி நின்றுகிட்டே இருக்கும்போது அவங்க இறந்து போன என்னோட கணவரை எங்ககிட்ட கொடுத்துருங்க, அவரோட உடலுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் பாக்கி இருக்குன்னு சோகமா நின்றுகிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுக்குண்டான வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்துலதான் இவரோட சீனியர் ஆபீசர் போன் பண்ணி அப்டேட் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது கூடவே ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள ஒரு யூடியூபர் சுத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவ போலீஸ்காரங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போலீஸ்காரங்களால ஒன்னும் பண்ண முடியாதா அப்படின்னு மாதிரி கீழின்னு கீழ்ச்சி வச்சிருக்கான். இதை பார்த்துதான் அவனை பிடிச்சி ஒரே அடி. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் உன்னோட லேப்டாப் என்னடா வச்சிருக்க அப்படின்னு மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல அந்த உடல்ல மக்கள் கிட்ட கொடுத்துட்டாங்க. மக்கள் அந்த உடலுக்கு அஞ்சலி எல்லாத்தையும் செலுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒரு நபர் மட்டும், அதாவது சங்கராசுரன் வேடம் விட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த நபர் மட்டும் இவர் நல்லவர் தான், நீங்க தப்பான முடிவு எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு இது மேல உடன்பாடு இல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது மக்கள் எல்லாருமே அவரோட நிலைமை எனக்கு புரியுது, ஆனா வேற வழி கிடையாது, அது கடவுள் பண்ணதுதான் அப்படின்ற மாதிரி அவனை கூட்டு போய் ஓரமா உட்கார வச்சு அந்த உடலை எரிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த லேப்டாப்பை ஃபுல்லா செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அப்போ இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும்போது சின்னதா டைவர்ட் ஆயிடுறாங்க. அது மூலமா லேப்டாப்ல ஒரு விஷயம் பதிவாயிருக்கு. சங்கராசுரன் வேடம் விட்ட ஒரு நபர் அவங்களை காயப்படுத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த அவங்க கவனிக்க தவறிட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல சங்கராசுரன் வேடம் விட்டுக்கிட்டு இருக்க 3 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேருமே சந்தேக வலைக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, கொஞ்சம் வளர்ந்துட்டான், ஆனா இன்னும் கூட அவனுக்கு நடந்துகிட்டு இருக்க அநீதிகள் குறையல அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பா கிட்ட வழக்கம் போல அடி எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த அம்மாவோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து வளர ஆரம்பிக்கிறான். சங்கராசுரனை தன்னை உணர ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குண்டான உடைகள் எல்லாத்தையும் தானே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே பிரசன்ட் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. 3 பேர் வேடமிட்டு இருக்காங்க இல்லையா, 3 பேரையும் பிடிச்சி 3 பேர்கிட்டயும் விசாரணை தொடங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த கணேஷ் அப்படின்றவரோட கால்ல அந்த காயங்கள் இருக்கு இல்லையா, கடிச்ச மாதிரி அதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறார். சரி, இது நான் ரோட்ல போய்கிட்டே இருக்கும்போது நாய் கடிச்சிருச்சு, அப்ப ஏற்பட்ட காயங்கள் தான் அது, இதுக்கான ரசீது கூட எங்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னும் 2 பேர்கிட்ட போக ஆரம்பிக்கிறார். விசாரணை மூலமா அவங்க 3 பேருமே அன்னைக்கு நைட்டு ஃபுல் போதையில குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும், அது அதுக்கப்புறமா கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய ஆரம்பிக்குது. இதனால அவங்களோட வீட்டை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. எந்த விதமான எவிடன்ஸும் இவங்களுக்கு வைட்டலா கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த சமயத்துலதான் இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட சீனியர் ஆபீசர் இருக்கா இல்லையா, என்ட்ரி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வெளியில பொதுமக்கள் போராட்டங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்க உள்ள போறாரு. இவங்க 2 பேரும் போன்ல என்னதான் மாம மச்சாரா பேசிக்கிட்டு இருந்தாலும் இங்க மத்தவங்க முன்னாடி பயங்கர ரெஸ்பெக்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா கேஸோட அப்டேட் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியில இவ்வளவு போராட்டங்கள் இருந்துகிட்டு இருக்கு, நீங்க விசாரிக்கும் போது அப்படி இப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு, டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வெளியே விடலாமே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாங்க இல்லையா, இன்னும் 3 பேருதும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. 3 பேருதுமே மேட்ச் ஆகல. இதனால போலீஸ்காரங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, எதுக்கு தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க, அவனை வெளியே விடியா அப்படின்ற மாதிரி 3 பேரும் வெளியே அனுப்பலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோக்கு ரகு அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காரு, அவர் மேல சந்தேகமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவரோட வீட்டை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கும். அந்த லெட்டர்ல ஒரு நபரோட பேரை போட்டு இவன் பல தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் நிறைய பாவங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சங்கராசுரனுக்கு ஒரு லெட்டர் எழுதப்பட்டிருக்கும். இதை காமிச்சு அவர்கிட்ட கேட்கும்போது அவருக்கு ஐடியாவே இல்லை. மேபி இது யாராவது எழுதிருக்கலாம் சார், இல்ல என்னோட சின்ன வயசுல நான் இதை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சகஜமா பேசிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்க போலீஸ்காரர் இந்த லெட்டரை வச்சு எப்படியா நீ அவனை ஃப்ரேம் பண்ண முடியும், வேற ஏதாவது வைட்டலான எவிடன்ஸ் வேணுமே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் இந்த பல்லுல கிடைச்ச ஒரு டிஎன்ஏ சாம்பிள் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, இறந்து போனவரோடது, அது ஒரு பெண்ணோடது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கோட அப்படியே கட் பண்ணி ஃபேட் அவுட்ல இறந்து போனவர் அவரோட போட்டோக்கு முன்னாடி அவரோட மனைவி நின்னுகிட்டு இருக்க மாதிரி நமக்கு காமிச்சிட்டு அந்த வழக்கமான பிளாஷ்பேக் இருக்குல்லையா, அதுக்குள்ள போக ஆரம்பிக்கும். அந்த பையனை தான் நமக்கு காமிக்கிறாங்க. அம்மா கூட சந்தோஷமா இருக்கும்போது அப்பா பயங்கர ரகலையில ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல இருக்க தானியங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு எனக்கு சரக்கு வேணும், சரக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி பணங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகும்போது இவரோட அம்மா ரத்த காயங்களோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அந்த பையன் பாக்குறான். அந்த சங்கராசுரனான நீங்க தான் இவருக்கு தண்டனை கொடுத்தாகட்டும் அப்படின்ற மாதிரி பயங்கர ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட்டு இவரோட அப்பாவை சங்கராசுரன் துரத்திக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதிகாலையில தண்ணீர்ல மூழ்கடிக்கப்பட்ட நிலையில அப்பா இறந்து போய்
இருக்கிறார் அப்படின்ற தகவல் கிடைக்குது. ஒருவேளை இத சங்கராசுரன் தான் பண்ணிருப்பாரோ, அப்பாக்கு தண்டனை கொடுத்துட்டாரு போலியாமா அப்படின்ற மாதிரி இவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அம்மாவும் இவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தன்னோட டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு சரிக்கா இருக்காங்களே இறந்து போனவரோட மனைவி அவரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக இது நேரம் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கேஸ்ல வேற வழி இல்லாததால ஒரு லேடி கான்ஸ்டபிளோட உள்ள போய் அவங்க கிட்ட விசாரணை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல நிறைய கேள்விகளை மன ரீதியா ஆட் பண்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ கேட்ட வரைக்கும் போதும், நீ வெயிட் பண்றியா, நான் இவங்க கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களோட கணவரை நீங்களே ஏன் கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கைகள் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. எந்த தழும்பும் இல்லை. இதனால அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் செவுத்துல இருந்து லைட்டா பெயிண்ட் கீழே விழுந்து போய் கிடக்குது. இது ஒரு மாதிரி ஸ்டேஞ்சா இருக்கு. அதை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரெட் கலர்ல அங்க ஒரு தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஜன்னல்ல இருந்து யாரோ ஓடுற மாதிரி தெரியுது. வேக வேகமா பின்னாடி ஓடி போய் செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்க ரகு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட சட்டையை பிடிச்சி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அம்மா நீ தான் எட்டி பார்த்ததா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது சார் நான் இங்க வேலை செய்யறவன், என்னோட வேலையை மட்டும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது வீட்டுல இருக்க அந்த குருவன் ஆமா இங்க வேலை செய்யறவன் தான் அவன், மத்தபடி அவனுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் சோனாலி அப்படின்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ சந்திக்கிறாரு. வேக வேகமா அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக அப்பதான் அந்த சரிகா இருக்காங்க இல்லையா, அவங்களோட தங்கச்சி தான் இவங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்க ஒரு மேட்டர் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா அவங்களோட கைகள்ல கடிச்ச மாதிரியான ஒரு தழும்பு இருக்கு. சோ சஸ்பெக்ட் இவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதனால அவங்கள கைது பண்ணி கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது அக்கா தடுத்து நிறுத்துறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு நடந்த விஷயங்களை பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊரை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கணவர் ஒரு நல்ல மனிதர். ஆனா இவங்களோட பர்சனல் லைஃப்ல தான் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். என்னாலுமே குடி மட்டுமே தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. சோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாட்களா குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். தப்பு எல்லாமே என்னோட கணவர் தான் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸே சொன்னாலும் அவரோட மனசு அதை ஏத்துக்கல. இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி டெய்லி என்ன போட்டு துன்புறுத்திக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் என்ன தாக்க ஆரம்பிச்சாரு. என்னோட தங்கச்சி அதை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வரும்போது அப்போ அவங்களோட கைகளை அவன் கடிச்சிட்டான். இதனாலதான் அந்த தழும்பு ஏற்பட்டது அப்படின்றத சொல்லி தன்னோட தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பழுப்பெடுத்து தலையில ஒரே அடி ரத்த காயங்களோட செவுத்துல விழும்போது அந்த ரெட் கலர்ல செவுத்துல இருக்க மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அது இதுதான். சோ நடந்தது இதுதான் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லும்போது இவருக்கு இந்த மேட்சிங் டாட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆனா 15 வருஷமா கொலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கோ அது இன்னும் நமக்கு ரிவீல் ஆகலையே அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு கொலையை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இந்த ஊர்ல இந்த சங்கராசுரன் வேடமிட்டு ஆடுகிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட மாஸ்க்ல பயன்படுத்தப்படுற நூல் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் நூலா இருந்திருக்கும். அதாவது காட்டன்ல தயார் பண்ண நூலா இருக்கும். ஆனா இவங்களுக்கு கிடைச்சது இல்லையா அது கம்பளியில தயார் பண்ணதா இருக்கும். ஒருவேளை அந்த மாஸ்க்ல நம்ம ஏதாவது மிஸ் பண்றோமோ அதை நம்ம போக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள இந்த சங்கராசூரனுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் தைச்சு தருவார் அப்படின்ற மாதிரி ஒரு டைலர் இருக்காரு. அவரை போய் சந்திக்கிறாங்க. நீங்க எந்தெந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் பயன்படுத்துவீங்க, எந்த நூலை பயன்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு நார்மலான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது கம்பளியை பயன்படுத்தி யாருக்காவது சங்கராசூரன் வேடத்தை செஞ்சு கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சார் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இதுதான் வழக்கம், ஊருக்கு ஊர் இந்த ட்ரெஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் சார். நீங்க சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஒரு 4 ஊர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஊர் பேரா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பட்டன் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுற விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரகு இருக்கா இல்லையா, அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவரோட சொந்த ஊர் பால்மூர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே ஊர்ல தான் இந்த நபரும் இந்த கம்பளி எல்லாத்தையும் தயார் பண்ணி ட்ரெஸ் செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ வேக வேகமா அந்த ரகுவோட வீட்டுக்கு போறாரு. இந்த வாட்டி நாங்க உன்னை சந்தேகப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நாங்க சும்மா பார்த்துட்டு போக வந்தோம், எங்களுக்கு டீ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போய் அவர் டீ போட்டுக்கிட்டே இருக்க அவர் கூட ஒரு கான்ஸ்டபிள் உட்கார வைக்கிறாங்க. அவர் டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வீடு முழுக்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் இவங்க கண்டுபிடிக்க முடியாத மாதிரி மேல ஒரு லேயர் மாதிரி ஒன்று போய்கிட்டு இருக்கு, செல்ஃப் மாதிரி இருக்கு. அதுல ஏறி ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பயங்கரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா அந்த கம்பளியால தயார் பண்ண அந்த சங்கராசூரன் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது அங்க வைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்ததும் ரகு இருக்கா இல்லையா, தன்னோட கையில வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த கடவுளோட மாஸ்க வணங்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோ ஒரு மாதிரி உறைஞ்சு போயிருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அந்த பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. கெட்டது பண்ணவங்களை அந்த சங்கராசுரன் பழி வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அம்மா மடியில படுத்து அந்த குழந்தை புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அம்மாக்கு இந்த அபியூஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு நபர், அவரு கெடுதல்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரையும் கண்டிப்பா கடவுள் தண்டிக்க போறாரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருக்க அம்மாக்கு சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு நைட்டு இந்த திருவிழா நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த நபரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சங்கராசுரன் கையால அடுத்த நாள் காலையில அந்த நபர் இறந்து போறாரு. சோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி தன்னோட பையன் தான் இருக்கானோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள இப்ப கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா அந்த
ரகுவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு இல்லத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா அந்த சின்ன பையனோட பிளாஷ்பேக் இந்த ரகுவோடது தான் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. சோ ரகு அந்த சங்கராசுரனால பைத்தியம் ஆயிட்டா, அதனால பல கொலைகளை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த அவரோட அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. இதனால ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட போய் கொண்டு போய் விட்டுடுறாங்க. அது நடந்த விஷயங்கள் எதுவுமே அவங்க சொல்லல. தன்னோட பையன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா, நீங்க தான் அவனை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு போங்க. அந்த பையன் அப்படி அங்க வளர ஆரம்பிக்கிறான். ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாச்சு அம்மா வந்து சந்திச்சுட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில மாதங்கள் கழிச்சு அம்மா வர்றது நின்று போகுது. இதனால சோகமணிரா தன்னோட அம்மாவை பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக இறந்து போன நிலையில இருக்க தன்னோட அம்மாவை பாக்குறா. சோ தனக்குன்னு இருந்த ஒரு உறவும் போயிடுச்சு இல்லையா. இதனால முழுக்க முழுக்க சங்கராசுரனோட எண்ணங்கள் இவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரை செக் பண்ண டாக்டர் எப்படி விவரிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தர்பூசணி இருக்கு இல்லையா, அது எந்த ஷேப்ல வளரும் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட முடியும். அதே மாதிரிதான் சின்ன வயசுல இந்த குழந்தைங்க வளர்றதும் அந்த மாதிரிதான் சொசைட்டியால அவன் பயங்கரமான முறையில அபியூஸ் பண்ணப்பட்டிருக்கான். சங்கராசூரன் அப்படின்ற ஒருத்தர் தான் இந்த கெட்டதை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவன் நம்ப ஆரம்பிச்சுட்டா. சோ அவனுக்குள்ள இருந்த நோய் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லும் போது அவருக்கு லைட்டா புரியல. சோ புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணது ரகுவோட உடலா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ரகுவோட மனசு கிடையாது, அவனுக்குள்ள இருக்க இன்னொரு பர்சனாலிட்டியான சங்கராசுரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு கேள்வி. அது என்ன அப்படின்னா, அந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த கொலை நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பர்சனாலிட்டி வெளியே வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க, ஏதாவது ஒரு ஓசையால இல்ல ஏதாவது ஒரு செயலால இல்ல ஏதாவது ஒரு செயலால அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை ட்ரிகர் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ண ஊருக்குள்ள இந்த ஹோலி திருவிழா இல்லையா, அதனால மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடியிருக்காங்க. சங்கராசுரன் வேடமிட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் அங்க நடனம் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஊர் தலைவரும் சரி, அந்த யூத் லீடர் இருக்கா இல்லையா, அவரும் மேடைகள்ல ஏறி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு சங்கராசுரன் வேடமிட்டுக்கிட்டு இருக்க நபரும் அந்த சங்கராசுரன் கடவுள பல்லக்குல வச்சு அழகு காப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இங்க நடந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டா ஹீரோ அங்க வர ஆரம்பிக்கிறார். ஊர் தலைவருக்கு ஒன்னும் புரியல, இதுக்கு மேல நீங்க என்ன சார் பண்ண போறீங்க, இதையும் கெடுக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லங்க நாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம், இந்த கூட்டத்துலதான் அவன் இருக்கான். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், மத்தபடி உங்களோட கடவுளையும் உங்களோட நம்பிக்கையும் நான் கெடுக்க வரல அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டயுமே இதை சொல்லிட்டு அந்த வழிபாடுகள்லாம் போய்கிட்டே இருக்கு இல்லையா, உள்ள போறாரு. ஒருத்தரைய முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த ரகுவை ட்ரிகர் பண்ண ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். ரகு சங்கராசுரனை முழு நேரமா பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்றதால ஊர்ல இருக்க எல்லாருமே மனநலம் பாதிக்கப்பட்டவன், அதனால அவன் கூட சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த பேராலதான் இவர் ட்ரிகர் ஆகிட்டு இருக்காரு அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சு அங்க இருக்க மேடைகள்ல ஏறி கத்திக்கிட்டே இருக்கும்போது ஆடிக்கிட்டே இருக்கிறதுல ஒரே ஒரு அரக்கன் மட்டும் நிக்க ஆரம்பிக்கிறான். அதுதான் நம்ம ரகு அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவனை கைதுலாம் பண்ணல, அவனுக்கு தேவையானது எல்லாமே ட்ரீட் பண்ணா இல்லையா, இதனால அதுக்குண்டான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பரா இதுக்கு அடுத்த வருஷம் ஹோலி பண்டிகை அப்ப காமிக்கிறாங்க. வருடங்களா இங்க ஒரு கொலை நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் இதை கடவுள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ அது நடக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக இந்த திருவிழா முடிஞ்ச கையோட அந்த கொலை இருக்கையா அங்க போய் ஹீரோ நிற்கும் போது இந்த வாட்டி எந்த பிணமும் அங்க மிதக்கிற மாதிரி தெரியல. அது கூடவே அவரோட முன்னாள் காதலி இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. சோ இவங்களோட காதல் இன்னொரு இன்னிங்ஸை தொடங்க போகுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட 15 வருஷங்களா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த மர்மத்தை ஹீரோ விலக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியும் இந்த சீரீஸை இத்தோடு முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வந்து சூப்பரான சஸ்பென்ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.